மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. ஐபிஎல் தொடரின் 17வது சீசன் இன்று தொடங்க இருக்கிறது. அதற்காக சென்னையில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து. அவரிடம் பேசலாம். விக்னேஷ் முத்து, சென்னையில இந்த ஐபிஎல் சீசன் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. அதற்காக என்னென்ன போக்குவரத்து மாற்றங்கள்லாம் செஞ்சிருக்காங்க, மேலும் ரசிகர்களுக்காக கூடுதலா என்னென்ன வசதிகள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? தேர்தல் திருவிழாவுக்கு மத்தியில் 2024ஆம் ஆண்டுக்கான நடப்பு 17வது ஐபிஎல் திருவிழா இன்று கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது. நடப்பு தொடரில் சாம்பியனாக இருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் அதே போன்று பெங்களூரு ராயல் சேலஞ்சுக்கும் நேரடியாக போட்டி என்பது இந்த மைதானத்தில் இன்று மாலை நடைபெற இருக்கிறது. இன்று மற்றும் வருகிற 26ஆம் தேதிகளில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஐபிஎல் போட்டி என்பது நடைபெற இருக்கிறது. இன்று சென்னை வெர்சஸ் பெங்களூரு நேரடியாக போட்டியும், வருகிற 26ஆம் தேதி சென்னை வெர்சஸ் குஜராத் அணியும் நேரடியாக களம் காண்கிறது. இதையொட்டி இன்று மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை போக்குவரத்து மாற்றம் என்பது முழுமையாக செய்யப்பட்டிருப்பதாக போக்குவரத்து காவல்துறை சார்பில் நேரடியாக அறிக்கை வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காட்சிகள் வாயிலாக பார்க்கலாம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் விஜய் இந்த காட்சிகளை தற்பொழுது இன்று மாலை அந்த போட்டி நடைபெற இருக்கக்கூடிய சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு வெளியே நிலவும் அந்த தற்போதைய நிலையை காட்டிக் கொண்டிருக்கிறார். ஏராளமான ஐபிஎல் ரசிகர்கள் தற்பொழுதே இந்த மைதானத்திற்கு வெளியே வர தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு சிலர் இந்த டிக்கெட் என்பது ஏற்கனவே ஆன்லைன் வாயிலாக முழுமையாக விற்று தீர்ந்த நிலையில் அது தெரியாமல் நேரடியாக இன்று இந்த மைதானத்திற்கு வெளியே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் டிக்கெட் வழங்கப்படுமா என்பதை விசாரிப்பதற்காக வரக்கூடிய காட்சிகளும் இருக்கிறது. எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் இந்த போட்டியை உற்சாகமாக நடத்துவதற்காக முழுமையான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று மாலை 5 மணி முதல் குறிப்பாக இந்த கிரிக்கெட் போட்டி நடைபெறும் அந்த சேப்பாக்கம் பகுதியில் வாகனங்கள் எளிதாக சென்று செல்லக்கூடிய வகையில் விக்டோரியா ஹாஸ்டல் ரோட், அதாவது கெனால் ரோட், பெல்ஸ் சாலை, பாரதி சாலை, வாலாஜா சாலை, காமராஜர் சாலை ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து என்பது முழுமையாக மாற்றம் செய்யப்பட்டு இருப்பதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாகன நிறுத்த அனுமதி அட்டைகள் உள்ள வாகனங்களுக்கு மட்டும் வாகன நிறுத்த இடங்களுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. மிக முக்கியமாக நாம் பார்க்கும் பொழுது இந்த விக்டோரியா ஹால்ஸ் ரோடை பொறுத்தமட்டில் பாரதி சாலையில் இருந்து வாகனங்கள் ஹாஸ்டல் ரோடு செல்லலாம். ஆனால் வாலாஜா சாலையில் இருந்து வாகனங்கள் விக்டோரியா ஹாஸ்டல் ரோடு செல்வதற்கு அனுமதி என்பது இல்லை. இதே போன்றுதான் பெல்ஸ் சாலை, பாரதி சாலை, வாலாஜா சாலை முக்கிய இடங்களில் போக்குவரத்து மாற்றம் என்பது 5 மணி முதல் முழுமையாக அமலுக்கு வருகிறது. தற்பொழுதே இந்த கிரிக்கெட் சேப்பாக்கம் மையத்திற்கு வெளியே பேரிகேட்டுகள் முழுமையாக அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஏராளமான காவல்துறை அதிகாரிகள் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. வாகன தணிக்கை ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. தேர்தல் பரப்புரை ஒரு பக்கம் சென்னை முழுவதும் பரவலாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பரப்புரைக்கு எந்தவித ஒரு தடையும் வரக்கூடாது. அதே நேரத்தில் ரசிகர்களின் இந்த ஐபிஎல் கொண்டாட்டத்திற்கு எந்தவித பஞ்சமும் இருக்கக்கூடாது. சுதந்திரமாக மிகவும் உற்சாகமாக இந்த சென்னை அணியை உற்சாகப்படுத்துவதற்கான ரசிகர்கள் தயாராகி இருக்கிறார்கள். போக்குவரத்து மாற்றம் செய்து இங்கு வரக்கூடிய அந்த ரசிகர்கள் மைதானத்துக்குள்ளே செல்வதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கிறது. ராதா, ஐபிஎல் தொடரின் 17வது சீசன் இன்று மாலை 5 மணிக்கு தொடங்க இருக்கிறது. அதனால் போக்குவரத்தில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன, ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.